தாங்க. லைக் வி போத் கெப்ட் சேயிங் இல்ல, நத்திங் இஸ் டிசைடட். அவன் கண்டினியூ பண்ணுவான், கண்டினியூ பண்ண மாட்டான். நத்திங் இஸ் டெஃபினெட்லி டிசைடட். சம்மர்ல they will go through all what has been done in the season. எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கான், இவனை வச்சு கண்டினியூ பண்ணலாமா இல்லையா, everything will happen in the summerங்கிறது that was fully known. இந்த ஃபேன்ஸ் விஷயம் மட்டும் இந்த சொல்லிடுறேன். நம்ம ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர், மெஜாரிட்டி ஃபேன்ஸ் வந்து ஐ திங்க் எல்லாருமே வந்து தே ஆர் ரெக்கக்னைசிங் இந்த மாதிரி வந்து இந்த சாம்பியன்ஸ் லீக் நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க, இந்த சாம்பியன்ஸ் லீக் பிளேஸ் வந்து நம்மளா ஏர்ன் பண்ணல. ஐ திங்க் அதுவே ஒரு பெரிய வித்தியாசம். அந்த கிளாப் திரும்ப அந்த ஆலிசன் வெஸ்ட்பிராம் கோல் சீசன் எடுத்துக்கிறேன், வி ஏர்ன் தட் 4th பிளேஸ். ஜெயிச்சு கேமை ஜெயிச்சு டுவர்ட்ஸ் தி எண்ட் நம்ம ஏர்ன் பண்ணோம் அந்த 4th பிளேஸ். இப்போ வந்து நம்ம ஏர்ன் பண்ணல, செல்சி வில்லாலாம் நமக்கு எடுத்து கொடுக்குறானுங்க. ஏன்னா நம்ம தோக்குறது போறாதுன்னு அவங்களும் தோக்குறானுங்க. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாதிரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? மேட்ச் நேற்று லைவ் வாட்ச்லாங்களா? நல்லா போச்சு, ஆனால் மேட்ச் தான் நல்லா போகல. மேன் யுனைடெட் 3 லிவர்பூல் 2 அதோட ரிவ்யூ இது. எப்படி இருக்கீங்க ஒரு 24 hours கழிச்சு? தெரியலைங்க, மேபி இன்டிஃபரண்ட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாமான்னு தெரில. மேபி அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டோமா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸும் இருக்கு. ஏன்னா ஐ மீன் வாட் ப்ராமிஸ் டு பி அ கிரேட் சீசன் வந்து ஒரு 2 weeks முன்னாடி பிஎஸ்ஜிட்டு வெளியே போகும்போதே வி நியூ இல்லை, ஓகே இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைடா, இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் ஓகே வி ஜஸ்ட் நீட் டு குவாலிஃபை ஃபார் த சாம்பியன்ஸ் லீக். இதுக்கு மேலே சண்டை போடுறதுக்கு செகண்ட் முடிச்சாலும் ஒன்று தான், 5வது முடிச்சாலும் ஒன்று தான், இங்கே ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை அதில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வென் யூ வாட்ச் தட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம லைவ் வாட்ச் லாங் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்ததுக்கு அப்புறமே போத் ஆஃப் அஸ் ஃபெல்ட் என்ன கன்றாவிடா இது அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி திரும்பி வந்து தென் வி ட்ரூ த கேம் அண்ட் தென் ஓகே வி லாஸ்ட் த கேம். அண்ட் தென் மேபி அந்த பாயிண்ட்ல மேபி கொஞ்சம் ரொம்ப ஹர்ட் ஆச்சு. ஏன்னா டபுள் ஓவர் யுனைடெட் ஆஃப்டர் 10 years இஸ் கம்ப்ளீட்லி அன்அக்செப்டபிள். ஏன்னா டபுள் ஓவர் யுனைடெட், டபுள் ஓவர் சிட்டி, ஐ மீன் லாஸ்ட் த டபுள் ரெண்டுமே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சின்ஸ் 1912 13 அந்த இயர்ல இருந்து 4 games தோக்குறோம் அகேன்ஸ்ட் போத் த மேன்செஸ்டர் கிளப்ஸ். ஸோ வாஸ் லைக் என்னடா பண்ணுறது அப்படின்னு. அண்ட் தென் சரி இப்போ சாம்பியன்ஸ் லீக் வேணும் அவ்வளோதானே, சாம்பியன்ஸ் லீக் எப்படி இருந்தாலும் வந்துடும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு. பட் அகேன் இஃப் யூ லுக் பேக் இன் ஹைன்சைட் இல்லை, இப்போ கேட்டிங்கல்ல 24 hours என்னன்னு, இப்போ யுனைடெட் ஃபேன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க ப்ரோ எங்களுடைய 2 goals வந்து நாங்களாக உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு. யோசிச்சு பார்த்தா நம்ம கோல்ஸும் அப்படிதான் இருக்குது. நம்மளா கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணி அவங்க ஈக்குவலைஸ் பண்ணதோ, ஐ மீன் லீட் எடுத்ததோ, மறுபடியும் லீட் எடுத்தது எல்லாமே வந்து நம்மளா தூக்கி கொண்டே அவங்கள்ட்ட கொடுத்தோம். அந்த மாதிரி தான் கோல்ஸ் நம்மளும் கொடுத்தோம். இல்லை ஐ திங்க் ஐ மீன் அது கரெக்டு தான். இல்லை ஐ திங்க் வாட் தே மீன் இஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம 3rd goal ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தப்போ அது ஒரு மிஸ் கிக், வேற சென்னலாமென்ஸ் வந்து நமக்கே வந்து பாஸ் கொடுத்தான். ஸோ ஐ திங்க் அந்த அப்படி தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் ஐ மீன் அல்டிமேட்லி எல்லா கோலுமே வந்து இட்ஸ் ஈதர் ஒரு பிரில்லியன்ட் டீம் கோல் ஒரு பிரில்லியன்ட் இண்டிவிஜுவல் கோல், இல்லை எவனாச்சும் மிஸ்டேக் பண்ணி தான் வரும் அது. ஸோ லைக் அண்ட் மோர் ஆஃபன் ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் வரும் யூஸ்வலாக. இல்லை அப்போ அந்த சென்னை லெமன்ஸ் கோல் வந்து மிஸ்டேக்குன்னு அவங்க சைட்லன்னு சொல்கிறது கரெக்டு. பட் when you actually watch the replayல அந்த பாசிங் லைன்ஸ் எல்லாமே கட் பண்ணி we will make them make lemons do the mistake. நீங்க அந்த மெக்கானிசம் பாருங்க. இல்ல தெரியும், பட் lemons had a route. அவன் he had many routes. அது டிலே பண்ண போறது இல்ல. அந்த ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் பிரஸ் பைபாஸ் பண்ணா லிட்டரலா he didn't even have to make too much of an effort. அந்த ஃபர்ஸ்ட் லேயருக்கு பின்னாடியே ஒருத்தன் இருந்தான் ஃப்ரீயா. அதான் நான் சொல்றேன், லிட்டரலா he had many routes. நான் டினைல பண்ண போறது இல்ல, பட் he chose that option thinking the pass is on ல. it's not like நம்ம எதுவுமே பண்ணாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த எமி மார்டின் சொல்றதோ சாலாக் பண்ணுவான் பாருங்க, அது எந்த கேம், ஆஸ்டன் வில்லா கேம், அதுல நேரா சாலாக்குன்னு எட்டி உதைப்பான். ஆஹா இந்த மாதிரி தான்டா நம்மளுக்கு கோல் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கோம். அந்த மாதிரி கொடுத்தானா ஓகே, பட் ஐ ஜஸ்ட் ஃபெல் அந்த இடத்துல ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணணும். பட் சரி ஆல் இன் ஆல் வந்து வி ஸ்டில் லாஸ்ட். அதுக்கப்புறம் வந்து அதில் போய் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோன்னு பேசுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. பட் 24 hours லேட்டர் இட் ஃபீல்ஸ் நத்திங் பேசிக்கலி. சாம்பியன்ஸ் லீக் வந்துடும், அது போதும் நமக்கு. செல்சி இன்னைக்கு காலையில பார்த்தேன், ரைட்ரா நான் தான் உங்கள்கிட்ட 1 மாசம் முன்னாடியே சொன்ன ஞாபகம் இருக்கா, நம்ம சாம்பியன்ஸ் லீக் போக மாட்டோம், மத்தவங்க நம்மள கொண்டு போய் சேர்த்துவாங்கன்னு சொன்னேன்ல, அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆஸ்டன் வில்லா லாஸ், செல்சி லாஸ். ஓகே இன்னும் ஒரு வின் அடுத்த வாரம் செல்சி கூட. செல்சி 6 games ஸ்ட்ரெயிட் லாஸ், ஒரு கோல் தான் ஸ்கோர், அதுவும் இந்த கேம்ல.
அடுத்த வாரம் நம்மள்ட்ட வராங்க ஃபுல் ஃபார்ம்ல வந்துருவாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை செல்சிக்கு அடுத்த வாரம். அந்த மாதிரி தான் இருக்க போது. பட் how do you feel 24 hours later இவ்வளோ விஷயம் இல்ல there is no சொல்ற மாதிரி சாம்பியன்ஸ் லீக் தான் வேணும் அல்டிமேட்லி, வேற எதுவும் இல்ல. டோன்ட் ரியலி ஹேவ் எனி தாட்ஸ். யுனைடெட் அதான் சொல்றேன், நான் நேற்று ஒரு குரூப்ல போட்டிருந்தேன், அதாவது வந்து இட் இஸ் ஹை டைம் ஃபார் ஸ்லாட் டு கோ ஈவன் அவுட் ஆஃப் ஹிஸ் ஓன். இது ரிசைன் பண்ணால் கூட நல்லா இருக்கும், நாட் இமீடியட்டாக இந்த சீசன் எண்டில். ஏன்னா இட் ஹஸ் காட்டன் டு அ பாயிண்ட் வேர் வந்து தான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த டபுள் சின்ஸ் 2016 அதெல்லாம் வந்து இட் வில் பி ஹேங்கிங் ஓவர் இஸ் ஹெட் கோயிங் இன் டு நெக்ஸ்ட் சீசன் ஒரு ஸ்டார்ட் இருந்தார்னா. இட்ஸ் ஜஸ்ட் அந்த அது ஒரு பேட் என்வாயர்மெண்ட், ஒரு டாக்ஸிக் என்வாயர்மெண்ட் மாதிரி ஆகிடும் மேனேஜருக்கே. ஸோ வெதர் ஆர் நாட் அஸ் ஃபேன்ஸ் நம்ம வந்து போகக்கூடாதுன்னு சொன்னாலும் ஐ திங்க் ஸ்லாட்டே பை இஸ் ஓன் செல்ஃப் இஃப் ஹி லீவ்ஸ் இட் வில் பி குட் ஃபார் வேறு கிளப்புக்கு போய் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் அட்மாஸ்ஃபியர் இது பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக லைக் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டுங்கிற மாதிரி. நீங்கள் சொன்ன பாயிண்ட் தாங்க நான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒன்று படித்தேன், ஒருத்தன் போட்டிருந்தான், லெட்ஸ் சே நெக்ஸ்ட் சீசன் ஃபர்ஸ்ட் 8 கேமில் வந்து ஸ்லாட் வின்ஸ் ஒன்லி 3 and then 2 draws and 3 defeats அந்த மாதிரி இருந்தா all the fans will definitely want him out. ஆனா அதுவே அதே 8 கேம்ஸ்ல let's say Xabi Alonso comes in and wins only 3 and 3 draws and 2 defeats or something like அந்த மாதிரி இருந்தாலுமே let's give the new manager time னு சொல்லுவாங்க அப்படின்னு. So see how it actually works. I mean same results, ஆனா ஸ்லாட் கண்டிப்பா எல்லாரும் வெளியே போகணும்னு சொல்லுவாங்க. பட் ஏதோ புது மேனேஜர் வந்து அதே சேம் ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா they will be still saying ஓகே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், we have to give him time அப்படின்னு சொல்லி. I thought but that makes sense இல்ல, but that makes sense இல்ல ஒரு விதத்துல. ஏன்னா நியூ மேனேஜர் நியூ சிஸ்டம் எல்லாமே, so it kind of makes sense. I'm not saying 3 wins is acceptable அலோன்சோக்கும் இல்ல, but it kind of makes sense. In terms of results னு பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒண்ணுதானே, it kind of makes sense. Okay, but results னு பார்த்தா எல்லாமே ஒண்ணுதான், பட் ஆனா context matters இல்ல. That's what I'm saying. நீங்க கான்டெக்ட் இல்லாம வெறும் ரிசல்ட்டை பார்க்க முடியாது, அதுதான் நான் சொல்ல வரேன். இங்கே எவர்டன் சிட்டி மேட்ச் சைடில் போயிட்டுருக்கு, அதனால தான் பார்த்துட்ருக்கேன் அப்பப்போ. பட் இல்லை எனிவே ஐ திங்க் நீங்கள் சொன்னீங்க ஒரு புது மேனேஜர் அதுன்னு, இது வந்தது ஆக்சுவலாக இப்போ இந்த சீசன் வந்து 11th லாஸ் இன் பிரீமியர் லீகு. இட்ஸ் த சேம் ஆஸ் பிரெண்டன் ராஜர்ஸ் 2014-15 அண்ட் 15-16 ஸ்டார்டிங்கில் இதே தான். லைக் இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ சிமிலர், இன்னொரு தோட்டு போட்டுறதா கைண்ட் ஆஃப் அ சிமிலர் சுச்சுவேஷன். 14-15 பிரெண்டன் ராஜர்ஸ் அட் 11 losses. We said we will give him time. பென்டெக் எல்லாம் சைன் பண்ணா, அது பண்ணா இது பண்ணா, பட் 15-16 didn't start as we hoped and he got sacked midway through. ஸோ அதே மிஸ்டேக்கை நம்ம திரும்ப பண்ணணுமா? should we give Slot the time? ஓகே மேபி he turns it round, ஓகே வெல் அண்ட் குட் பண்ணா. பட் ஆனால் வந்து if he doesn't turn it round then what? மிட் சீசனில் இப்போ மேனேஜர் மார்க்கெட்டு நல்லா இருக்குது, மிட் சீசனில் எப்படி இருக்குன்னு தெரியாது, 8 கேமுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அப்போ போய் நீங்கள் சாக் பண்ணுவீங்களான்னு ஒருத்தன் கேட்டு எழுதியிருந்தான். வேலிட் கொஸ்டின்ங்க, இதுக்கு வந்து ஆமா இல்லைங்கிற பதில் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒன்லி ஒன் திங் தட் ஐ வுட் லைக் டு ஹாவ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் ராஜர்ஸ் அண்ட் நவ் என்னன்னா, ராஜர்ஸோடைய அந்த சீசன்ல வி டென்ட் ஹாவ் திஸ் மெனி இன்ஜுரிஸ். தட்ஸ் தி ஒன்லி கேட்ச் தட் ஐ கேன் திங்க் ஆஃப். அந்த 11 டிஃபீட்ஸ் நடந்ததுமே வந்து வீவர், ஏன்னா அதுக்கு ப்ரீவியஸ் சீசன் வந்து நாளா குதிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்பா நம்ம தான்டா ஞாபகம் இருக்கா 13-14 சீசனு. ஸோ அதனால வந்து ஐ வாஸ் லைக் ஓகே அப்போ 14-15 வந்து வி ஷுட் ஐடியலி கிக் ஆனுங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த சீசன் வாஸ் லைக் ஸோ லோ, என்னடா இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி. லைக் எவ்ரி திங் ஸ்டார்டட் ஃபாலிங் அப்பார்ட். அப்போதான் அந்த சுவாரஸ் அப்பதான் கிளம்புனான்னு நினைக்கிறேன்ல அந்த சீசன் தான். சம்திங் 13-14 முடிச்சுட்டு தான் லெஃப்ட். கரெக்ட். அந்த வேர்ல்டு கப் என்னமோ யூரோஸ் ஆர் சம்திங் கேம் அண்ட் தென் வேர்ல்டு கப் he wanted to leave and then it was deflating. அதெல்லாமே இருந்துச்சு. பட் there was not these many injuries and these many mitigating circumstances that we are going through this season, which is peak of the peak bad luckங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இதில் வந்து it's going through the season. That is the only difference. But in terms of results நீங்கள் சொல்கிறது 11 losses இருக்கட்டும், and then what we gave him 8 games and then sacked him after 8 games. So there is a possibility. பார்ட் ஆஃப் இட் இஸ் ஆல்சோ இன்னொரு சிமிலாரிட்டி. அப்போ ஆடின ஃபுட்பாலும் சரியில்லை, இப்போ ஆடுற ஃபுட்பாலும் சரியில்லை. வேறஸ் கிளாப்போட அந்த டைட்டில் ஜெயிச்சிட்டு அடுத்த இன்ஜுரி சீசன், சென்டர் பேக் இன்ஜுரி சீசன், அப்போவும் சாம்பியன்ஸ் லீக் இன்ஃபேக்ட் இப்போ வந்து சாம்பியன்ஸ் லீக் இஸ் மோர் கன்ஃபர்ம்டு தென் அப்போ அந்த எண்ட் ஆஃப் தட் சீசன். அந்த ஆலிசன் வெஸ்ட்பிராம் கோல் இல்லைன்னா நடந்திருக்காது. ஸோ லைக் எதுக்கு சொல்ல வரேன், அப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாப் மேலே ஒரு ஃபெய்த் இருந்தது. ஓகே பார்ட் ஆஃப் இட், அங்கேயும் ஒரு பிரீமியர் லீக் மேனேஜர், இங்கேயும் ஒரு பிரீமியர் லீக் வின்னிங் மேனேஜர். The reason we had that faith அந்த ஃபுட்பால் அப்பவும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஈவன் வித் ரீஸ் வில்லியம்ஸ் அண்ட் இவன் இட் வாஸ் ஸ்டில் பெட்டர் தென் வாட் வி ஆர் சீயிங் நவ். ஓகே இட் வாஸ் நாட் வந்து ஒரு வேண்டைக் கொனாட் ஜோகோமெஸ் இருந்த மாதிரி இருந்திருக்காது. அப்போ ஜோகோமெஸ் ஆடினால நிறைய அந்த மாதிரி இருந்திருக்காது, மேட்டிப் இருந்த மாதிரி இருந்திருக்காது. பட்
it was still a decent performance. We put in every week வந்து நம்ம we would go into games thinking okay we can still win this, we can still win this, இந்த கேம் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு. வேற இப்போல்லாம் வந்து லைக் இந்த யுனைடெட் கேமை நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணேன், 2-0 லாஸ். நீங்களே ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக ஒரு ட்ரா தான் ப்ரெடிக்ட் பண்ணீங்க ப்ரிவியூவில். அதாவது உங்களுக்கு லாஸ்ட்டாக எப்போ யுனைடெடுக்கு அகேன்ஸ்டாக போகும்போது வென் யூ செட் நம்ம வந்து ட்ரா தான் பண்ணுவோம், நான் எப்போ லாஸ்ட்டாக வந்து தோப்போன்னு சொன்னேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. இட் ஹஸ் பின் சோ லாங். ஒரு லெஜிட்டிமேட்லி ஒரு 2016 அப்புறம் நான் வந்து ஐ டோன்ட் திங்க் ஐ வுட் ஹவ் ப்ரெடிக்டட் அ லாஸ் யுனைடெடுக்கு அகேன்ஸ்டா, ஆர் மேபி 1 or 2 அவ்வளோதான். அக்ரீடுங்க. ஐ மீன் கோயிங் இன் டு த கேம் தட்ஸ் நாட் அ குட் சைட் இல்லை. ஏன்டா உள்ள போகும்போதே வந்துட்டு ட்ராங்கிறீங்க தோப்போங்கிறீங்க, எவன்டா இந்த ஒரு மைண்ட் செட்ல கேமுக்குள்ளாரையே போறதுன்ட்டு. பட் கேமுக்குள்ளார போறதுக்கு முன்னாடி a lot has been said from yesterday. நீங்க ஆர்டிகல்ஸ்லாம் படிச்சீங்களான்னு தெரியல. Paul Joyce has wrote an article and இவன் அதுல ஒரு கேள்வி, நீங்க பால் ஜாய்ஸ் ஆர்டிகல் படிச்சீங்களா? எனக்கு அது ஒரே ஒரு கேள்வி. அவன் ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருந்தா, அது முன்னாடி இது வரைக்கும் வந்து ஸ்லாட் இஸ் ஸ்டேயிங் டெஃபினட்டா அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் ட்வீட் போட்டு என்னவோ இன்னைக்கு இது மட்டும் நான் பார்த்தேன் எனக்கு ட்விட்டர்ல. எனக்கு தெரியாது எவ்வளவு தூரம் உண்மை என்ன இதுன்னு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் அ லாங் வைல் ஏதோ எழுதியிருக்கானா, இஃப் ஸ்லாட் இஸ் ஏதோ சம்திங், இஃப் ஸ்லாட் டிசைட்ஸ் டு ஸ்டேவா இல்லை இஃப் லிவர்பூல் டிசைட் டு கண்டினியூ வித் ஸ்லாட் அந்த மாதிரி. ஸோ ஒரு டவுட் இருக்கிற மாதிரி எழுதியிருக்கான் அப்படின்னு வந்திருந்தது. நீங்க படிச்சீங்களா? என்னது அது? படிச்சேங்க. see this was expected தாங்க. like we both kept saying இல்ல, nothing is decided. அவன் கண்டினியூ பண்ணுவான் கண்டினியூ பண்ண மாட்டான், nothing is definitely decided. சம்மர்ல they will go through all what has been done in the season. எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கான், இவனை வச்சு கண்டினியூ பண்ணலாமா இல்லையா, everything will happen in the summerங்கிறது that was fully known. ஏன் until now all those articles kept saying he is going to be there, we are trusting him ஆகுனா, because you cannot put down a manager in the middle of a season. You have to push him and say hey, get us at least Champions League. And once Champions League is mathematically confirmed, we need 3 more points. அந்த மேத்தமேட்டிக்கல் கான்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் ஆன் நரேட்டிவ் அப்படியே மாறும். அதனுடைய ஐ திங்க் அதனுடைய இனிஷியல் ஸ்டேஜஸ் தான் வந்து இந்த ஆர்டிக்கல்லேருந்து எனக்கு தோணுச்சு. வேர் இவன் ஜாய்ஸ் வந்து ஹீ ரோட் இஃப் ஸ்லாட் ஸ்டேஸ் நெக்ஸ்ட் சீசன். ஏன்னா வழக்கமாக ஸ்லாட் ஹேஸ் த பேக்கிங் ஆஃப் எஃப்எஸ்ஜி அப்ளா 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 வந்து எழுதிட்டு இருந்தா. ஸோ திஸ் டைம் ஹீ செட் இஃப் ஸ்லாட் ஹேஸ் த பேக்கிங் ஆஃப் எஃப்எஸ்ஜி தென் லெட்ஸ் see who they tend to strengthen the squad with அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த பக்கம் பியர்ஸும் வந்து he's wrote similar thing saying in the Sunday should have been an chance for them to like close the doubts on people with the 4th win in a row, 3 wins க்கு அப்புறம். but it actually opened up more questions than answers in the weekend. அதுவும் இல்லாம வந்து he questioned why so many of nearly everyone didn't train until Thursday. சண்டே கேம் முடிஞ்சிட்டு தேர்ஸ்டே வரைக்கும் ஏன் நீங்க ட்ரைனிங்கே பண்ணல? why was a holiday given for these players? they should have come in and trained இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொஸ்டின் பண்ணிருக்கான் பியர்ஸ். அது தெரியாது எனக்கு. Van Dijk came out and said we are not kids, even if we get an extra day off we know how to be, who no one can decide who wants to do what. ஏன்னா மெக்காலிஸ்டர் வந்து பாரிஸ் எல்லாம் போயிருக்கான் இந்த வீக்ல நடுவில். ஸோ அவங்க வந்துட்டு அப்போ ட்ரைனிங்கே கேவலமாக இருந்து இத்தனை நாள் நீங்கள் ரெஸ்ட்டு விட்றனால தானே இவங்க மேட்ச்லேயே வந்து ஆட மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசுறதுனால Van Dijk வந்து நோ we know what to do, we are not kids, we are adults அப்படின்னு சொல்லிட்டு Van Dijk வேறு வந்து சொல்கிறான். ஸோ there's a lot going on. and போஸ்ட் மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஸ்லாட் வந்து கேம் முடிச்சுட்டு I know the problem, we know where we are lacking, we've already started addressing certain things but I will not share what it is. அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் திருப்பி கேட்பாங்க, hey you've been a person who usually shares everything with us, like you've been pretty open about அத வழக்கமா நம்பால போய் பீத்துவாரு இந்த டாக்டிக்ஸ் இந்த இது எனக்கு தெரியாதா, நான் ஆடுவேன் 5 at the back 8 at the back, கோல் கீப்பர் கூட சென்டர் ஃபார்வர்டா போடுவேன்லாம் பீத்துவார்ல. இப்போ வந்துட்டு அமைதியா இருந்தாரா, அதனால அந்த ரிப்போர்ட்டரே கேட்டாங்க, no you are usually someone who is very loud spoken, வழக்கமா எல்லாமே சொல்லுவீங்களே இப்போ ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு இட்ஸ் நாட் a situation where I can reveal anything அப்படின்ட்டான். ஸோ Van Dijk மறுபடியும் வந்துட்டு do you remember Van Dijk last season saying it's going to be a huge summer? நம்ம என்னமோ லூஸ் மாதிரி வளர்றான் போல நினைச்சிட்டு இருந்தோம்ல, remember that? and then it turned out to be a great summer. இந்த கேமுக்கு அப்புறம் he said a lot has to be addressed this summer, I will sit down and a lot will be addressed, I will come back from the World Cup and a lot will be spoken about what happened this season and a lot of things have to be made right this summer அப்படின்னு சொல்லியிருக்கான். So we don't know what, something is happening.
பட் என்ன நடக்குதுன்னு தெரியல. வேண்டைக் அது சொல்றது வந்து வேண்டைக் தானே அது சொன்னது. வேண்டைக் வந்து அது சொல்றது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா யூஸ்வலாக கிளப்ஸில் இது நிறைய கிளப்ஸில் இது நடக்கும். அந்த சீனியர் பிளேயர்ஸ் வந்து தே ஹாவ் அ டைரக்ட் இயர் வித் அந்த ஸ்போர்ட்டிங் டைரக்டர் ஆர் த ஓனர் ஆர் ஹூஎவர் இஸ் இன்சார்ஜ் அந்த ஃபுட்பால் மைக் கார்டனா யார் வாட் எவர் அந்த ஃபுட்பால் சைட் ஆஃப் திங்ஸில் யார் இன்சார்ஜோ தே யூஸ்வலி அவங்க வந்து சீனியர் பிளேயர்ஸ்க்கு டைரக்ட் லைன் இருக்கும். ஸோ ரீசெண்டாக எதில் ஐ மீன் நிறைய விஷயத்தில் பார்த்துருப்போம் இது. பட் ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக அந்த செல்சியில் வந்து அந்த என்சோ ஃபெர்னாண்டஸ் 2 கேமுக்கு சஸ்பெண்ட் பண்ணா தெரியுமா. ஸோ அப்போ ஃபெர்னாண்டஸ் வந்து ஹீ ஹேட் ஸ்போக்கன் டு தி ஓனர்ஸ் போல இருக்குது அதை பற்றி. ஸோ லைக் தே யூஸ்வலாக அந்த சீனியர் பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு டைரக்ட் கனெக்ஷன் இருக்கும் அந்த ஓனர்ஸோட. ஏன்னா ஓனர்ஸ் வந்து சம்டைம்ஸ் தே வில் வாண்ட் டு நோ பிளேயர்ஸ் சைட்லேருந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கோச்சோட ஒரு பயஸ் இல்லாமல், கோச்சோட ஒப்பீனியன் மட்டும் இல்லாமல். ஸோ ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் அந்த வேண்டைக் அந்த மாதிரி சொல்கிறது. ஏன்னா ஐ திங்க் எனக்கு என்னென்னா ஐ see it as a sign that ஓகே வேண்டைக் வந்து he has been part of title winning environments. அதாவது சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சு, பிரீமியர் லீக் ஜெயிச்சு, he sees there are some issues in the squadலையோ with the players-ஓ with the management-ஓ whatever it is, என்னன்னு தெரியாது. பட் he definitely sees some issues. So some things have to be sorted out this summer-னு சொல்லும்போது I take it as a good sign that Van Dijk is saying okay. அதாவது ஏன்னா வேண்டைக்குங்க தெரியும் இன்னும் 1 வருஷம் தான் கான்ட்ராக்ட் இருக்குது, அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன், ஐ வாண்ட் டு லீவ் த கிளப் இன் அ குட் பிளேஸுங்கிற அந்த இன்னொன்று ஐ வாண்ட் டு லீவ் த கிளப் இன் அ குட் பிளேஸ் ஒன்று இருக்கிற அந்த 1 வருஷத்தையும் நான் மேக்ஸிமைஸ் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம், அதுவும் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஃபார் தேட் இட் செல்ஃப் அவன் சொல்லுவான் அந்த மாதிரி. இல்லைங்க, அதை தவிர சாலாவோட இன்டர்வியூ பாத்தீங்கன்னு தெரியல இந்த மிட் வீக். அது கூட அதுதான் நான் என்னோட அடுத்த கேள்வி அதுதான் இருந்தது. சொல்லுங்க. இல்ல அதான் சாலாவோட இன்டர்வியூல வந்து when all those players அந்த ஸ்கை ஸ்போர்ட்ஸ் வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த யூடியூப்ல வந்துச்சுல்ல, வேற ஆல் ஆஃப் them talk about சாலா. அது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து சாலா ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருப்பான். வேர் when I came in ஒரு 3 பேர் தான் வந்து ட்ரைனிங்க்கு அப்புறம் வேலை செஞ்சாங்க, ட்ரைனிங்க்கு முன்னாடி யாருமே வேலை செய்யல. ஐ மீன் ஜிம் ஒர்க்கோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணல யாருமே நான் வந்த புதுசுல. பட் ஜிம் ஐ மீன் இப்போ ட்ரைனிங்க்கு அப்புறம் நிறைய பேர் வேலை செஞ்சாங்க. பட் நவ் நான் கிளம்பும்போது கூட நான் ஷோபஸ்லைட்ட சொல்லியிருக்கேன், இஃப் யூ டோன்ட் புட் இன் தீஸ் ஹவர்ஸ் பிஃபோர் ட்ரைனிங் ஆஃப்டர் ட்ரைனிங் அதெல்லாம் நீங்கள் யாருமே பண்ணலன்னா these standards won't be met. I wanted to make sure that these standards keep continuing so that this club has lot more success. But right now I am so scared that it might not happen அப்படின்னு வேற ஒரு சாலா ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற சொல்லியிருக்கான். ஸோ there's actually lots happening. and அந்த சாலா சொல்றதை பார்த்தா அந்த வீடியோலே பார்த்தீங்கன்னா வந்து 2 தடவை ரிப்பீட்டடா சொல்லியிருப்பான், there's a lot that happened this season but I will not go into the details of what happened but I want the club to attain success. ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது I just feel it's got to do more with the higher ups than with Slot. I mean இதை பத்தி நம்ம 2 பேருமே டிசம்பர்ல பேசியிருக்கோம். It has to do with everyoneங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆர்டெட்டா பத்தி ஃபர்ஸ்ட் ஆர்சனல் ஜாயின் பண்ணும்போது this was எவ்வளோ வருஷம் முன்னாடி. he joined after யார் எமரி தானே. ஆர்டெட்டா வந்து ஸோ ஒன் ஆஃப் த திங்ஸ் he wanted to establish was பிளேயர்ஸ் வந்து as பிளேயர்ஸ் வந்து நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ஒர்க். நீங்கள் சொன்னீங்க இந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ட்ரைனிங் வந்து ஓகே 12 PM to 2 PMனு வச்சுக்கோங்க ட்ரைனிங்கு. பட் 10 to 12 வந்து நீ ஜிம்முக்கு போகிறதோ வாட் எவர் இது பண்ணுறதோ, 2 to 4 வந்து எக்ஸ்ட்ரா அந்த பெக்கம்லாம் கூட பேசி இப்போ ஃப்ரீ கிக் ப்ராக்டிஸ், பெனல்ட்டி ப்ராக்டிஸ் அந்த மாதிரி. அதாவது அந்த கல்ச்சரை எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு மேனேஜர் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுங்கிறதுக்கு சொல்கிறேன். ஒரு நல்ல ஸ்டோரி வந்தது ஆர்டெட்டா பற்றி. ஃப்ரம் திஸ் ஏர்லி டேஸ் ஆர்டெட்டா வந்து அஃபிஷியல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் 9 o'clock தான், 9 AM தான் ஆரம்பிக்கும் அஃபிஷியல் ஒர்க்கிங். ஆர்டெட்டா வுட் ஆல்வேஸ் கோ இன் அட் 7 o'clock போய் he would always read அந்த ஸ்கவுட்டிங் ரிப்போர்ட்ஸ் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒர்க் விச் அதுவே அதை பார்த்தே நிறைய பிளேயர்ஸ் நம்ம மேனேஜரே இவ்வளோ எக்ஸ்ட்ரா ஒர்க் போடும்போது we have to start doing எக்ஸ்ட்ரா ஒர்க்குன்னு சொல்லிட்டு அது போட ஆரம்பித்தாங்க. அந்த கல்ச்சர் ஒன்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா இட் கோஸ் டவுன் டு யுவர் சீனியர் பிளேயர்ஸும் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதை பார்த்து வந்து என்ன பண்ணுவாங்க, யூத் ஃபர்ஸ்ட் காப்பி அடிக்கிறது யூத் பிளேயர்ஸ் தான் அடிப்பானுங்க. ஏன்னா இப்போ as a 17-year-old இப்போ ரியோ குமோவா எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். குமோவா வந்து பார்க்குறான் சாலா வந்து ட்ரைனிங்க்கு அப்புறம் எப்போ பார்த்தாலும் டேக்ஸ் ஒரு 5 ஷாட் வந்து இப்படி கட்டின் பண்ணி இங்கேருந்து எடுக்கிறான் அங்கேருந்து எடுக்கிறான் இது பண்ணுறான் அது பண்ணுறான். குமோவா பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், இந்த மிடில் இருக்கிற பிளேயர்ஸ் இருப்பாங்க பாருங்க, அவங்க வந்து ஒரு சீனியர் பிளேயர் பண்ணுறான், ஒரு யங் பிளேயர் வந்து நம்ம பிளேஸ் எடுத்துக்க கூடாதுங்கிற அந்த ஒரு நேச்சுரல் இதுலேயே அது வந்துடும். ஸோ அந்த இட் ட்ரிக்கிள்ஸ் டவுன். நீங்கள் சொன்ன மாதிரி இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அபவ் அண்ட் இட் ட்ரிக்கிள்ஸ் டவுன். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு கிளப்போட கல்ச்சருக்கு. இப்போ சாலா அந்த மாதிரி சொல்கிறது வந்து இட் இஸ் என்ன சொல்கிறது, ஒரு வார்னிங் சைன் மாதிரி அது, தட் கிளப்போட கல்ச்சர் வந்து இட் இஸ் கோயிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த ஹெண்டர்சன், வைனால்டம், மில்னர் இவங்கெல்லாம் வந்து தே மே நாட் பி த மோஸ்ட் டேலண்டட் பிளேயர்ஸ் who have ever played for Liverpool. ஆனால்
தே ஹவ் ஒர்க்ட் ஹார்ட் டு கெட் டு. அதாவது ஹெண்டர்சன் வந்து நீங்கள் ஹெண்டர்சன் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். யாருமே நீங்கள் டேக் எனி பிரீமியர் லீக் வினிங் கேப்டனுங்க, ராய் கீன், பேட்ரிக் வியரா, இவன் ஃப்ராங்க் லாம்பார்ட், ஜான் டெரி, யாராக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அவங்கள ஹெண்டர்சன் ஸ்டாண்ட்ஸ் இன் தட் லிஸ்ட். ஒரு ஆட் மேன் அவுட் மாதிரி இருக்குது பார்த்தா. ஆனால் வை டிட் ஹி கெட் டு தட் லிஸ்ட்? பிகாஸ் ஹி ஒர்க்ட் ஹார்ட். அதுதான் இட்ஸ் அண்ட் ஒரு இங்கிலீஷில் ஒரு ஃபேமஸ் சேயிங் இருக்குங்க, வந்து ஹார்ட் ஒர்க் வித்தவுட் டேலண்ட். நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், இது எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஹார்ட் ஒர்க் வித்தவுட் டேலண்ட் வில் ஆல்வேஸ் பீட் டேலண்ட் வித்தவுட் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு அந்த மாதிரி ஏதோ இருக்குது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் சாலாக்கு வந்து எவ்வளோதான் நேச்சுரல் எபிலிட்டி இருந்தாலும் இஃப் யூ டென்ட் ஒர்க் ஹார்ட் யூ வுட் நாட் பி த பிரீமியர் லீக் கிரேட். இப்போ இருக்கிற மாதிரி சேம் மானேவும் அதே தான். ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னா எதுவுமே நடக்காதுங்க. அந்த கல்ச்சர் போயிடுச்சுன்னா நம்மளும் யுனைடெட் மாதிரி 4th வந்தால் பெரிய விஷயன்ற மாதிரி ஆகிடும் 5-6 வருஷத்தில். நீங்கள் இந்த கேம் நம்ம லைவ் வாட்ச் எல்லாம் பண்ணனால வி வர் ஏபிள் டு பின் பாயிண்ட். நான் கத்திட்டே இருந்தேன் லைவ்ல, லைக் ஏய் ஓடுங்கடா, ஏன்டா நின்றுட்டு இருக்கீங்க, அங்கேயும் இங்கேயும் எவர்டன் ஆல்மோஸ்ட் கோல் போட்டானுங்க, நல்ல ரியாக்ஷன் வந்தது. அங்கேயும் இங்கேயும் நவுருங்கடா, ஏன்டா சும்மாவே நின்றுட்டு இருக்கீங்க, நீங்க பார்த்துக்கிட்டே நிக்காதீங்கடா, அட்லீஸ்ட் மூவ் அண்ட் மேக் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் ஃபார் கர்டிஸ் ஜோன்ஸோ, கர்கஸோ, ராபர்ட்ஸோ, ஹூஎவர் ஹேஸ் த பால். ஆனா எவனும் நவுறவே இல்லை, அதே இடத்துல குத்துக்கல்லு மாதிரி அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி நின்றுகிட்டே இருந்தானுங்க. See, that shows that you are physically present but you are mentally absent. அந்த இடத்துல நீ என்ன பண்ணணும், ரன்னரை வெளியே இழுத்து மத்தவனுக்கு ஸ்பேஸ் உண்டாக்கி, நீங்க சொன்னீங்கல்ல, அதுதான் ஹார்ட் ஒர்க் ஃபார் someone else at least. ஒன்னால முடியலனாலும் இல்லை நீங்கள் சொல்கிற அந்த இதுக்கே வரும், அந்த சினாரியோக்கே வரும். யுனைடெட்ல அந்த கர்டிஸ் ஒரு இதில் ஆக்சுவலாகவே கையெல்லாம் காமிப்பான், பாஸை திரும்ப பேக் பாஸ் போட்டுட்டு அவன் கையெல்லாம் காமிப்பான், எவனாச்சும் ஓடுங்கடா அப்படின்னு. லைக் அதுவே நீங்கள் சொல்கிற பாயிண்ட், அங்கேயே அந்த ஒரு இன்ஸ்டன்ஸே எடுத்துக்கோங்க. எங்கே பிரச்சனைன்னு நமக்கு தெரில. ஆஸ் அ ஃபேன் இவங்களுக்கு ஃபிட்னஸ் இல்லையா ஓடுறதுக்கு தெரியாது. இவங்களுக்கு வந்து டாக்டிக்கலி வந்து ஸ்லாட் வந்து சொல்லியிருக்காரா, நீ ஓடாத அங்கேயே பொசிஷனில் இரு, ரிசீவ் த பால் டு ஃபீட்டுன்னு சொல்லியிருக்காரா தெரியாது. இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் முடியும், டாக்டிக்கலாகவும் ஸ்லாட் ஒன்று சொல்லலாம், மென்டலி தே ஆர் ஜஸ்ட் செக்ட் அவுட் ஆஃப் த கேம். நான் பேர் மினிமம் தான் பண்ணுவேன், இது பாரு நான் ஸ்பேஸில் வந்துட்டேன் நிற்கிறேன், நீ பாஸை போடல, நான் என்ன பண்ணுறதுங்கிற ஆட்டிடியூட் இருக்கான்னு தெரில. ஸோ லைக் எங்கே பிரச்சனைன்னே தெரில. அண்ட் சாலா வந்து சொல்லும்போது கல்ச்சர் போகுது, இந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் கல்ச்சர் போகுதுன்னா இது மேபி இட்ஸ் அ காம்பினேஷன், இது எல்லாமே கூட இருக்கலாம். ஸோ எங்க பிரச்சனைன்னு நமக்கு தெரியல. அண்ட் வேண்டைக்கும் சொன்னான் இல்லைங்க, ஞாபகம் இருக்கா 2 weeks முன்னாடி, வாட் இஸ் த ஹையர் அப்ஸ் டூயிங், ஆல் த மேனேஜ்மெண்ட் டீம்ல இருந்து அத்தனை பேரும் கிளம்புறாங்க, ஐ டோன்ட் நோ வாட் ஐடியா த ஹையர் அப்ஸ் ஆர் ஹேவிங் ரன்னிங் திஸ் கிளப் கோயிங் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு 2 weeks முன்னாடி கூட அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டானே. ஸோ சி இட்ஸ் ஆல் அ மெஸ் ரைட் நவ். இந்த மெஸ்ஸுக்கு யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இட் இஸ் a giant ball of something சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷ்ல, அந்த மாதிரி வந்து that is the stage right now. The fans are really restless இப்போதைக்கு. The fans are mildly restless because of the fact that they feel அப்பா நம்ம எப்படி இருந்தாலும் சாம்பியன்ஸ் லீக் பண்ணிடுவோம், லைக் அதுக்கு கீழே போக மாட்டோம். ஏன்னா மற்றவங்களும் அதோட மோசமா தான், நம்மளோட மோசமா தான் இருக்காங்க. மைல்டுன்றீங்களா? நான் ஐ வுட் சே they are very restless. இல்லைங்க, they are very, for me they would have been more if they knew சாம்பியன்ஸ் லீக்கும் கிடைக்க போறது கிடையாது, அவ்வளவுதான்டா. that would have been a like major overblown situation மாதிரி ஆயிருக்குன்னு எனக்கு தோணுது. அதுவும் கிடைக்காம இருந்தா. I'm just இல்ல I think okay இது கிடைக்கிறனால சரி இந்த சீசனை கொஞ்சம் விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10% மக்கள் இருக்காங்கல்ல, அந்த 10% மக்களுமே அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. என்னடா அது இவ்வளவு மோசமாடா அப்படின்னு சொல்லிட்டு. பட் லைக் யூ செட், அது மேனேஜர் பிரச்சனையா? அதாவது நம்ம இல்லை அதான் இல்லை நம்ம இந்த ஃபேன்ஸ் விஷயம் மட்டும் இது சொல்லிடுறேன். நம்ம ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர், மெஜாரிட்டி ஃபேன்ஸ் வந்து ஐ திங்க் எல்லாருமே வந்து தே ஆர் ரெக்கக்னைசிங் இந்த மாதிரி வந்து இந்த சாம்பியன்ஸ் லீக் நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க, இந்த சாம்பியன்ஸ் லீக் பிளேஸ் வந்து நம்மளா ஏர்ன் பண்ணல. ஐ திங்க் அதுவே ஒரு பெரிய வித்தியாசம். அந்த கிளாப் திரும்ப அந்த ஆலிசன் வெஸ்ட்பிராம் கோல் சீசன் எடுத்துக்கிற, வி ஏர்ன் தட் 4th place. ஜெயிச்சு கேமை ஜெயிச்சு டுவர்ட்ஸ் தி எண்ட் நம்ம ஏர்ன் பண்ணோம் அந்த 4th place. இப்போ வந்து நம்ம ஏர்ன் பண்ணல, செல்சி வில்லாலாம் நமக்கு எடுத்து கொடுக்குறானுங்க. ஏன்னா நம்ம தோக்குறது போறாதுன்னா அவங்களும் தோக்குறானுங்க. ஸோ லைக் இட்ஸ் அதான் சொல்கிறேன், அந்த இது வந்து எல்லா ஃபேன்ஸ்க்கும் ஒரு அவேர்னஸ் இருக்குது. அதாவது தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஒரு நீங்கள் நான் ஒரு ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு சொன்ன கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இப்போ இந்த சீசனும் நம்ம 4th முடிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. 4th முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த கிளாப்போட இன்ஜுரி சென்டர் பேக் இன்ஜுரி சீசனும் நம்ம 4th தான் முடித்தோம். ஆனால் அந்த 4th வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இந்த 4th. அதுதான் சொல்ல வரேன். சாரி நான் நடுவில் இன்டரப்ட் பண்ணிட்டேன். நீங்கள் இல்லைங்க, யூ செட் இட் பர்ஃபெக்ட்லி.
எனக்கு இப்ப நீங்க சொல்லும்போது யோசிச்சு பார்த்தா அது நம்ம கஷ்டப்பட்டுல எடுத்தோம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா இப்ப இதை பார்க்கும்போது சரி எப்படி இருந்தாலும் கிடைச்சிரும் அப்படின்னு எனக்கு தோணுது. டிஃபரன்ஸ் இருக்குல்ல அந்த ரெண்டுக்குமே. ஸோ see if you look at it as each game goes on and you don't have authority in the game. இப்போ there is a difference between இப்போ நல்ல ஞாபகம் இருக்கு நம்ம இந்த Burnley game at home, Sunderland game at home and Leeds game at home, மூணுல நம்ம எதையுமே ஜெயிக்கல. அவன் சண்டர்லாண்ட் கேம் கிட்டத்தட்ட தோத்துருப்போம். கடைசியில கியஸா ட்ராக் பேக் பண்ணி போய் அதை ஸ்டாப் பண்ணிட்டு வந்தான். கரெக்டா. மீதி 2 கேம்ல we had all the ball. லீட்ஸ் கூடயும் சரி Burnley கூடயும் சரி we had the ball for literally 90 minutes. Okay, and we did nothing. அந்த கேம்ல அட்டாக்ல we did nothing. பட் அட்லீஸ்ட் நமக்கு அந்த கேம்ல என்ன தோணுச்சு, பால் நம்மள்ட்ட தான் இருக்கு, நம்ம லீட்ஸ் கிட்டயோ Burnley கிட்டயோ ஒன்னும் கொடுத்துட மாட்டோம், கன்சீட் பண்ண மாட்டோங்கிற ஒரு அத்தாரிட்டியாச்சு இருந்துச்சு. இப்போ நீங்க இந்த லாஸ்ட் 3 கேம் எடுத்து பாருங்களேன், கிறிஸ்டல் பேலஸ், எவர்டன் அண்ட் இன்னொரு கேம் ஜெயிச்சோமே, ஏதோ 3 games in a row நம்ம வந்து ஜெயிச்சோம்ல, which is அந்த 3 கேமே எடுத்து பாத்தீங்கன்னா we are like, என்னால வந்து கான்ஃபிடென்ட்டா டே 100% நம்மள்ட்ட தான் பால் இருந்துச்சுன்னு சொல்லவே முடியாது. அந்த 3 கேம்லயுமே யோசிச்சு பாத்தீங்கன்னா ஐ சென்ஸ் ஓகே மேபி ஸ்டாட்ஸ் டெல் அ டிஃபரண்ட் ஸ்டோரி, பட் மேட்சை பார்த்தோம்னா வந்து என்னடா ஒரு 50-50 ஒரு 60-40 கேமா தான் இருக்கே. டே லிவர்பூல் 60-40 இருக்கக்கூடாதுடா, நம்ம வந்து ஒரு 75-25 இருக்குதா, ஹோமோ அவேயோ டசன்ட் மேட்டர். ஏன்னா இப்போ இந்த கேமுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டாப் 8 நம்மள தவிர மீதி இருந்த டாப் 8 இருக்கிற ஒரு அவே கிரவுண்டுக்கும் நம்ம போய் ஜெயிக்கல, நாட் ஒன் வின். மீதி எல்லா ஆப்பனன்ஸ் கூடயும் லாஸ் இல்லைன்னா டிரா தான். டாப் 8ல எல்லாத்து கூடயுமே. and then bottom 3 promoted ஆன 3 டீம்ஸ் கூட I think we won 1 game which is against Burnley ஸ்டார்டிங்ல அந்த பெனல்ட்டில. and against ஒரு பெனல்ட்டி கிடைக்கும் and Sunderland அவே கரெக்ட்டா 2 கேம் ஜெயிச்சிருக்கோம் 6ல. சோ இதுல நான் எங்க ஒரு கன்சிஸ்டன்சி பாக்குறது, ஓகே ஒரு 5 கேம்ல கன்சிஸ்டன்ட்டா இருக்கோம்பா, நல்லா விளையாடுறோம்ப்பா அப்படின்னு நம்ம சொல்ல கூட முடியாது. இந்த சீசன் 5 கேம் இன் a row ஜெயிக்கவே இல்லல்ல நம்ம. I don't think so. ஃபர்ஸ்ட் 5 கேம்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 5 கேம் 3 கேம் இல்ல இந்த சீசன் வந்து we have never won 7 in a row. I think அதுதான் ஸ்டார்ட் வந்தது 7 in a row வந்து ஜெயிக்கவே இல்ல அப்படின்னு. for Liverpool நீங்க சொன்ன மாதிரி 11 losses, 19th loss in all competitions, 11 losses in the Premier League alone. 20th in all competition, 11 in the Premier League. ஆமா. Okay, so remaining 3 I mean ஆமா ஐ மீன் இது கேமை பற்றி பேசணுன்னாக்க ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இன்சிடென்ட்ஸ் இருக்கா உங்களுக்கு? பட் ரிவ்யூவில் நிறைய ஐ மீன் ரிவ்யூங்கிற வாட்ச் அலாங்கில் நிறைய பேசியாச்சு. ஐ திங்க் அந்த பிக் டாக்கிங் பாயிண்ட் இதுக்கு வரும், அந்த செஸ்கோட கோலுக்கு வரும், அந்த ஹேண்ட்பால். வேர் டு யூ ஸ்டாண்ட் ஆன் தட்? ஏன்னா பை லா வந்து ஐ திங்க் இட்ஸ் அ ஹேண்ட்பால். அந்த ட்ரெஜெக்டரி வந்து டெஃபினட்டாக மாறுது. அது வந்து எல்லாருமே ஈவன் இது பார்த்துட்டு இருந்தேன், பிபிசி மேட்ச் ஆஃப் த டே பார்த்துட்டு இருந்தேன். ஆலன் ஷேரர், மைக்கா ரிச்சர்ட்ஸ் 2 பேருமே வந்து சொன்னாங்க தட் ஷுட் பி டிஸ்அலவுட். ஆலன் ஷேரர் என்ன சொன்னா, ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் த ஹேண்ட்பால் லா இப்போ இருக்கிற மாதிரி, ஆனா இப்போ இருக்கிற லா தான் லா அப்படின்னாக்க அது ஹேண்ட்பால் தான், அதை டிஸ்அலோவ் தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விச் ஐ தாட் அது வந்து ஃபேர். இது அதாவது எனக்கு என்னன்னாக்க, நான் வந்து இது சாம்பியன்ஸ் லீக்ல இந்த பென் ஒயிட் அந்த டெம்பெலே அதெல்லாம் பற்றி பேசும்போது சொன்னேன். அதாவது வந்து சாம்பியன்ஸ் லீக்ல உங்களுக்கு அந்த ஹேண்ட்பால் லா வந்து பிடிக்காம இருக்கலாம், ஆனால் கன்சிஸ்டண்டாக அதே தான் அப்ளை பண்ணுறான். இங்கே ஆர்சனல் கேமில் ஒரு ஹேண்ட்பால்னா பிஎஸ்டி கேம்லேயும் அந்த ஹேண்ட்பால் தான். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி தான் நான் எதிர்பார்க்குறேன். அதுதான் வந்து இது வரைக்கும் ப்ரீமியர் லீக்லேயும் அது கன்சிஸ்டண்டாக தான் இருந்திருக்கு. ஸோ ஏன் அந்த செஸ்கோ கோலை வந்து கிளியர் அண்ட் ஆப்வியஸ் இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க, ஏன்னா அது வெறும் விரலப்பட்டு வந்திருக்கு. பட் அந்த பாலோட ட்ரெஜெக்டரி பார்த்தீங்கன்னாக்க இட் கிளியர்லி லுக்ஸ் லைக் இ புஷஸ் த பால். அந்த ட்ரெஜெக்டரி மாறுது கம்ப்ளீட்டாக இல்லை, லைக் ஸ்லைட்டாக மாறுது. இனஃப் டு சே ஓகே இது வந்து டெஃபினட்டாக கையில் பட்டு தான் வந்திருக்கு அப்படி. ஏன்னா காலில் பட்டிருக்குன்னு சொல்ல முடியாது, கால் அவ்வளோ க்ளோஸாக இல்லை, லைக் கைன்னு கிளியராக தெரிஞ்சது அது. ஸோ அது ஏன் டிஸ்அலோவ் பண்ணலன்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அதை டிஸ்அலோவ் பண்ணியிருக்கணும். பட் அகெயின் இது வாட்ச் லாங்லேயும் சொன்னோம், நீங்களும் சொன்னீங்க, நானும் சொன்னேன், யுனைடெட் வர் பை ஃபார் த பெட்டர் டீம். அந்த ஒரு கோல்னால வந்து லிவர்பூல் தான் ஜெயிச்சிருக்கணும் இந்த கேம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். யுனைடெட் டிசர்வ் 3 points இந்த கேம்ல இருந்து. இல்லை அந்த கேமில் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த இயன் டாயில்னு ஒருத்தர் இருக்கான், ஹி ஒர்க்ஸ் ஃபார் சம் நியூஸ் பேப்பர். அவன் வந்து சொல்லியிருந்தான், த ப்ராட்காஸ்டர்ஸ் டோன்ட் ஹேவ் த ஜூம் டெக்னாலஜி ஃபார் விஏஆர் டிசிஷன்ஸ், விச் இஸ் பெத்தட்டிக். ப்ராட்காஸ்டர்ஸ் கேன் ஜூம், விஏஆர் cannot zoom. ஆமா அதான் விஏஆர் cannot, which is pathetic. இவங்க வந்து பெஸ்ட் லீக் இந்த வேர்ல்டுங்கறானுங்க, அது இதுங்கறானுங்க. லைக்
அப்படி எதுக்கு இத்தனை கேமரா உனக்கு தான் அது தெரியுது. அதுதான் இந்த ரீசெண்டா அத்லெட்டிக்ல ஒரு ஃபார்மர் ரெஃபரி கிரேம் ஸ்காட் நம்ம எழுதியிருந்தான் 30 கேமரா இருக்காங்க ஒரு கோலுக்கு. இஃப் தே வாண்ட் டு லுக் அட் இட் 30 கேமரா ஆங்கிள் பார்க்கலாமா அவங்க. அஃப்கோர்ஸ் தே டோன்ட் லுக் அட் ஆல் 30, ஏன்னா எல்லா 30லேருந்தும் ரெலவெண்ட்டாக இருக்க போகிறது இல்லை, மேக்ஸிமம் ஒரு 5-6 தான் ரெலவெண்ட்டாக இருக்க போகுது. பட் வேணும்னா 30 கேமரா வச்சு பார்க்கலாங்க. அப்புறம் என்ன ஜூம் டெக்னாலஜியில் இதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸ் ஆயா? கிரிக்கெட்டில் என்னடானாக்கா அவன் டிஆர்எஸ் பால் பந்து இப்படி போட்டால் இப்படி ஸ்விங் ஆகும்னு மேப்பெல்லாம் போட்டு காமிக்கிறான். பெத்தட்டிக்ங்க சீரியஸாக இவனுங்க வந்து அகேன் அந்த ஒரு கோல் அளவு பண்ணலினா கேம் மாறி இருக்குமா மாறி இருக்காதான்லாம் எனக்கு பதில் தெரியாது. மாறாமே இருந்திருக்கலாம், மாறி இருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஓகே, ஆனா அந்த ஃபர்ஸ்ட் 35 மினிட்ஸ்க்கு யுனைடெட் பாஸ்டஸ், அதுதான் ஃபேக்ட். அதுக்கப்புறம் தான் வி கேம் இன்டு தி கேம். 35th மினிட்ல இருந்து தான் வி ஸ்டார்டட் டூயிங் சம்திங். ஓகே, தட் இஸ் ஆல்ரெடி ஆஸ் ஷிட் as hell. ஓகேவா? அண்ட் கிளாக் 35th மினிட்ன்றீங்க, நீங்க 35th மினிட்ன்றீங்க. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே யுனைடெட் பாஸ்டர்ஸ்னா செட்டஸ். லாஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம 0ல இருந்த பெர்ஃபார்மன்ஸ் 2 out of 10க்கு போயிருக்கு, அவ்வளவுதான். பாசிபிளி. ஆனா ஸ்லாட் வந்து ஃபார் ஒன்ஸ் he came and he questioned that handball. He questioned a lot of things actually. He was actually pretty angry with the officials. எனக்கே அது ஆச்சரியமான விஷயம். வழக்கமா அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு இவரு. So he came and said, போன கேம் வந்து என்னோட கோல் கீப்பர் காலை பிடிச்சி கீழே படுத்திருக்கான், ரெஃபரி விசில் ஊதவே இல்லை. இந்த கேம்ல ஒரு யுனைடெட் பிளேயர் வந்து பிச்சை விட்டே வெளியே போயிட்டான், அப்போ ரெஃபரி விசில் ஊதி எங்களை பாலை ஸ்டாப் பண்ண சொன்னார் நாங்க பாலை வச்சிருக்கும் போது. அதுவும் நடந்துச்சு. அதே மாதிரி வந்து இந்த ஹேண்ட் பால்ல வந்துட்டு you knew that any part of the hand if it touches it's going to be சாரிங்க டோக்கு செம்ம கோலா. அதான் 1 இல்ல இப்பதான் 1-0 சிட்டி. சொல்லுங்க அப்புறம் ரீப்ளே பாருங்க. அந்த ஹேண்ட் பால் பட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் கோல் இதுல வந்து கொடுக்குறீங்க, எவ்வளவு டிசிஷன்ஸ் எங்களுக்கு அகைன்ஸ்டா இதே மாதிரி வந்து போயிருக்கு இந்த சீசன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில he said that is not a reason for us not winning the game. Okay, let me make that very clear அப்படின்னு சொல்லிட்டும் ஸ்லாட் சொன்னாப்ல, which I liked. He was like, hey, I don't care anymore. நான் வந்து பிளண்டா ஆனஸ்டா இருப்பேன்டா இனிமேல் என்னோட ப்ரோஸ் மேட்ச்ல வந்துன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ with what has happened, this is 72nd goal conceded on the season. இந்த 3 கோல்ஸையும் வந்து சேர்த்துனோம்னா 72 goals conceded this season, which is pathetic if you ask me. Pathetic. 70 goals மேல வந்து 2015-16 அப்புறம் இந்த சீசன்ல 70 கோல்ஸ்க்கு மேல கன்சீட் பண்ணிருக்கோம். அண்ட் இந்த நம்பர் ஆஃப் கோல்ஸ் ஸ்கோர்ட் பாத்தீங்கன்னா I think we are only 3 or 4 behind Man City பிரீமியர் லீக்ல மட்டுமே. ஆனா டிஃபென்ஸ் இஸ் வாட் 20-25 கோல்ஸ் எக்ஸ்ட்ரா கன்சீட் பண்ணிருக்கோம். இல்லைங்க, அதுதாங்க டிஃபரன்ஸ். நம்ம ரொம்ப என்ன சொல்றது, ஒரு கிளீஷேடும்பாங்க இங்கிலீஷ்ல ஒரு சேயிங், இது சர் அலெக்ஸ் சொன்னது. அதாவது வந்து கோல்ஸ் அட்டாக் வில் வின் யூ மேட்சஸோ கோல்ஸ் வில் வின் யூ மேட்சஸோ ஏதோ சொன்னார், ஆனால் டிஃபென்ஸ் வில் வின் யூ த சாம்பியன்ஷிப் அப்படின்னு. இட்ஸ் ட்ரூங்க. நீங்கள் எந்த டைட்டில் வின்னிங் சைடும் எடுத்து பாருங்க, டாப் 2 or 3ல இருப்பாங்க டிஃபென்ஸில். அண்ட் அதாவது கேப் அவ்வளோ இருக்காது பெருசாக. ஃபர்ஸ்ட் இல்லைனாலும் செகண்ட் தேர்ட் இருந்தாலும் அந்த கேப் அவ்வளோ இருக்காது ஃபர்ஸ்ட்டுக்கும் இவங்களுக்கும். இட்ஸ் ஜஸ்ட் அந்த டிஃபென்ஸ் வந்து இந்த கேமுக்கு வருவோம். மெக்காலிஸ்டர் ஐ திங்க் அந்த 3rd கோல் ஆப்வியஸ் மிஸ் கிக்கு, அது சொல்லவே வேண்டாம், அது பயங்கரமான எரர் அது. பட் ஃபர்ஸ்ட் கோல் ஐ திங்க் அவனோட மிஸ் பாஸ்லேருந்து தான் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்டோ செகண்ட் கோலோ எனக்கு சரியா, 2வது கோல். ஃபர்ஸ்ட் கோல் எப்படி போச்சு டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. அதான் கையை டிக்கியை உள்ள வரும்னு சொல்லிட்டு டிக்கியை நீட்டி விட்டு டிஃப்ளெக்ஷன் எடுத்து மாடி உள்ள போவோமே, அது அது டிஃப்ளெக்டட். அதுக்கு நான் ப்ளேம் பண்ண மாட்டேன். பட் நீங்க சொல்றீங்கல்ல இட்ஸ் a deflection, அதை பத்தி கண்டுக்க மாட்டேன், இட்ஸ் a deflection, அதை பத்தி கண்டுக்க மாட்டேன்ட்டு. if you are not sure that you can block the ball, சரிங்களா, if you are 100% not sure, that's the problem. நீங்க சொல்லுங்க. இல்ல, you at least make a 100% effort to get in front of the ball with your full body inside the ball. புரியுதா உங்களுக்கு? இல்லங்க, அவனோட பொசிஷன் நீங்க பாருங்க, இட்ஸ் டிஃபிகல்ட் டு டு தட். அங்க இந்த நீங்க சொல்ற டிஃபிகல்ட் டு டு தட்னா நான் என்ன சொல்ல வரேன், அதான் if it's difficult to do thatனா don't do a half-assed thing. நான் மெக்காலிஸ்டர் மட்டுமே சொல்ல. I don't think he did a half-assed thing. அதுதான் நான் சொல்றேன். நான் அரகுறையா பண்ணல அத. Like see as a defender அரகுறையா பண்ணாம you go see what he did in the first goal. இல்ல I don't think he did அரகுறையா. see அதனால தான் நான் டிஃப்ளெக்ஷன் கோல் எப்பவுமே நான் கொஞ்சம் யூசுவலா கொஞ்சம் லீனியன்ட்டா இருப்பேன். ஏன்னா they are making an effort to defend the goal. எல்லா ஒரு
டிஃபெண்டர் இருக்கும், டிஃபென்சிவ் பிளேயர் இருக்கும், உங்ககிட்ட பால் இல்லைன்னா யூ வில் மேக் தட் எஃபர்ட். இப்போ நீங்களும் நானும் அந்த பொசிஷனில் இருந்தாலும் நானும் அதை தான் பண்ணியிருப்பேன். நானும் ஐ வுட் புட் அ லெக் அவுட் ஏதாவது பண்ணியிருப்பேன். ஏன்னா இப்போ நீங்கள் டிஃப்ளெக்ஷன் கோல் எடுத்து டிஃப்ளெக்ஷனில் போய் தான் இந்த கோல் போயிருக்கு, ஓகேவா? அதே டிஃப்ளெக்ஷன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனாக்க இட் வுட் ஹவ் கான் ஃபார் அ கார்னர் அண்ட் தி அவுட்கம் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ அந்த ஒரு பாசிபிலிட்டிக்காக தான் அந்த டிஃப்ளெக்ஷன் ஐ மீன் அந்த பாடி எடுத்து உள்ளே போடுறது. பட் இட்ஸ் நாட் ஆல்வேஸ் பாசிபிள். நீங்கள் சொல்கிறீங்க அந்த நேர போய் ஃபுல்லாக போங்க அப்படின்னு. இட்ஸ் நாட் ஆல்வேஸ் பாசிபிள் டு டூ தட். நீங்கள் மெக்காலிஸ்டர் வந்து அடுத்த 2 கோலுக்கு வந்து he was completely at blame. பட் அந்த ஃபர்ஸ்ட் கோல் வந்து ஐ வில் கிவ் him a little bit of leniency அந்த இதுக்கு மட்டும். நான் மெக்காலிஸ்டர் மட்டுமே அதான் சொல்ல மெக்காலிஸ்டர் மட்டுமே சொல்லிங்க. இந்த பிஎஸ்ஜியோட ஃபர்ஸ்ட் கோல் பார்த்தீங்கன்னா கிராவன்பர்க் சம்பந்தம் இல்லாமல் ஒரு காலை மட்டும் நீட்டுவான், ஞாபகம் இருக்கா? அந்த ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சது. ஏன்னா பின்னாடி வேண்டைக்கு நிக்கிறான், ஃபுல் ஃபிளெஜ்டு வேண்டைக்கு நிக்கிறான். இவன் வந்து காலை சும்மா கொழுப்புக்குன்னு கால் நீட்டுவான், அந்த காலை பட்டு டிஃப்ளெக்ட் ஆகி அது தட் இஸ் அதுதாங்க இட் கம்ஸ் ஃப்ரம் அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு 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 டிஃபெண்ட் பண்ணணுங்கிற அந்த ஒரு எண்ணத்துல இருந்து வருது பேசிக்கா. எண்ணம் கரெக்ட், நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா அந்த எண்ணத்துல உனக்கு ஃபுல் என்ன சொல்றது அதைய ஃபுல் அப்ரோச்சோ ஃபுல் இன்டென்சிட்டியோட நீ போனீனா கூட இட் மேக் சென்ஸ் தட். இப்ப பாருங்க மெக்வயர் பாருங்க வலிக்கி விழுவான், அந்த வேர்ட் ஷாட்டை மண்டையில வாங்குவான், வலிக்கி விழுந்தும் பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில வாங்குவான். அது தெரியாது, அது தெரியாது. பட் மோர் ஆஃபன் தென் நாட் யூ see Maguire or other people, மேபி நீங்க சொல்லலாம் அப்ப வேண்டேக்கு தான் அந்த மாதிரி பண்றான்னு நீங்க சொல்லுவீங்க, கரெக்ட் தான். I just want all my players doing that. To put your complete body on the line to do something. அது ரைட். பட் ஆனா நீங்க ஐ திங்க் பார்ட் ஆஃப் இட் இஸ் ஆல்சோ நீங்க மெக்வயர் சொல்றீங்க, வேன் டைக் சொல்றீங்க, தே ஆர் டிஃபெண்டர்ஸ், தே ஆர் ட்ரெயின் டு டூ தட். இது வந்து இட்ஸ் லைக் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லுவேன், ஒரு சடனாக ஒரு அவுட் ஃபீல்டர் தூக்கி கோலில் போட்டு பாருங்க, டைவிங் எல்லாமே அவங்களுக்கு வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் வாட் தே டூ. ஸோ அதனால நேச்சுரலாக வராது அவங்களுக்கு. ஸோ ஒரு மெக்வயருக்கு வர அந்த ஒரு நேச்சுரலாக நான் எந்த பார்ட் ஆஃப் த பாடியை வேணாலும் நான் தூக்கி பால் பக்கத்தில் ஃபுல் ஃபோர்ஸோட போடுவேங்கிற அந்த ஒரு இன்டென்ஷன் வந்து கிராவன்பர்க்ஸுக்கு இருக்காது. விச் அகெயின் கம்ஸ் டவுன் டு ஓகே இஸ் ஆல்சோ நாட் எ 6. ஒரு ஜூபிமெண்டிக்கோ ஒரு ராட்ரிக்கோ அந்த இன்டென்ஷன் இருக்கலாம், ஆனால் இவனுக்கு இருக்காது. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் பிளே இன் டு இட் ஆல்சோ. பட் ஐ திங்க் அந்த டிஃப்ளெக்ஷன் கோல்ஸ் இன் ஜென்ரல் ஐ எம் லிட்டில் மோர் லீனியன்ட். அதுவும் நான் சொல்லிக்கிறேன் பார்க்குறவங்களுக்கு. நான் வந்து மெக்காலிஸ்டருக்கோ அந்த கிராவன்பர்க்ஸ்க்கோ எக்ஸ்கியூஸ்க்காக நான் சொல்லலை. பட் ஜென்ரலாக ஐ எம் லிட்டில் மோர் லீனியன்ட். ஏன்னா ஐ திங்க் நம்ம வந்து காலை விடலைன்னா நம்ம அதுவும் சொல்லுவோம், காலை விடாமல் வந்து கோல் போச்சுன்னா அதுவும் நம்ம சொல்லுவோம். I would rather as a player or as a fan நான் வந்து என்னோட பிளேயர் சரி அட்லீஸ்ட் காலை விடுறா, அங்கே ஏதாச்சும் பண்ணுறா அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பு தான் இருக்கும். நான் விளையாடினாலோ இல்லை நான் ஒரு ஃபேனாக பார்த்துட்டு இருந்தேனாலோ. இல்லை இது செகண்ட் அண்ட் தேர்ட் கோல் மெக்காலிஸ்டர், if you see that completely, the third goal, second goal, very very unnecessary pass into அந்த ஒரு சிச்சுவேஷன். இந்த சைடு ராபர்ட்சன் ஃப்ரீயா இருக்கான், நீ உருட்டி விட்டினா அவனுக்கு பாஸ் போக போகுது. நீ எங்கெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த ஒரு கஷ்டமான பாசை போடணுமோ போட மாட்டீங்க, எங்கெல்லாம் தேவையில்லையோ அந்த நேரத்துல தேவையில்லாம அந்த பாசை போட்டு உங்ககிட்ட பேஸ் இல்லை, ரிகவர் பண்றதுக்கான பேஸ் உங்ககிட்டயும் கிடையாது, கிராவன்பர்க்ஸ்டையும் கிடையாது. சோபோஸ்லை இஸ் தி ஒன்லி பர்சன் ஹூ கேன் ரிகவர் வித் பேஸ். ஆனா அவன் ஏற்கனவே ஹையா இருக்கான், டு ரிசீவ் யுவர் பாஸ் இஸ் ஆல்ரெடி ஹை தேர். அப்போ மூளை யூஸ் பண்ணி நீ விளையாடணும் அந்த இடத்துல. இததான் மனுஷன் சொல்றாரு, டச் லைன் நின்றுட்டு அந்த இடத்துல தேவையில்லைன்னா பரவாயில்லடா, சைட் பாஸ் போட்டுட்டு வாங்க, மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணுங்க. திஸ் இஸ் வாட் பெப் கார்டியோலா ஹஸ் டன் ஆல் தீஸ் இயர்ஸ். ஹி பிளேஸ் 1000 passes to make you tired and then they go through. நீ அந்த இடத்துல அந்த ஒரே ஆளு, they surrounded by 3 United players. அவன் எப்படிடா அந்த பால் அந்த இடத்துல எடுப்பான்? அட்லீஸ்ட் நீ அவன் காலு கட்டா போட்டிருந்தா கூட பரவாயில்ல, நேரா யுனைடெட் பிளேயருக்கு வந்து நீ அடிச்ச. உன்னால ரிகவர் பண்ண முடியாதுன்னு உனக்கும் தெரியும், கிராவன்பர்க்ஸ்னால ரிகவர் பண்ண முடியாதுங்கிறதும் உனக்கு தெரியும். அப்போ 2 சென்டர் பேக் மட்டும் தான் அங்க இருக்காங்க, அவனுங்க 4 பேர் ஓடி வந்தானுங்க. என்ன பண்ண முடியும் 2 சென்டர் பேக்னால? வேடிக்கை தான் பார்க்கணும் அவனுங்க. அப்ப அதுக்கப்புறம் கூட சால்வேஜ் பண்ணிருக்கலாம். வேண்டைக்கு வேடிக்கை, பாலை பார்த்துட்டு வேடிக்கை, பின்னாடி செஸ்கோ அழகு போல செஸ்கோ இல்ல அதாவது செஸ்கோ வந்து ஃபர்ஸ்ட் வேண்டைக்கு முன்னாடி தான் இருப்பான், பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்புறம் அந்த ஏதோ அங்க நடக்கும், செஸ்கோ வந்து பின்னாடி இப்படி டர்ன் பண்ணிட்டு போயிடும், இவங்க விட்டுருவான் அப்படியே. என்னடா பண்ற, உன் பக்கத்துல தானடா நிக்கிறான், அவ்வளவு கஷ்டமாடா. அவன் என்ன 10 யார்டு தூரத்துல இருந்தா வந்து ஓடி வந்தான், இப்போ பக்கத்துல தானடா நின்னுகிட்டு இருந்தான், அவ்வளவு கஷ்டமாடா உனக்கு அவனை பாக்குறது. அந்த இடத்துல என்னடா உனக்கு ஆஃப் சைட் ட்ராப் தேவை? கோல்ல இருந்து ஒரு 5 யார்டு முன்னாடி தானே நீ நிக்கிற, என்ன ஆஃப் சைட் ட்ராப்? கரெக்ட். அதான் சொல்றேன் இல்லைங்க, தீஸ் பிளேயர்ஸ் வந்து they kind of choose what they want to do, what they don't want to do. இல்ல சோபோஸ்லை வேற வெளிய வரும்போது அந்த பிரீமியர் லீக் பேட்ச் வேற காமிச்சிட்டு வரான்.
அது உங்களுக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு. அங்க போய் அந்த பிரீமியர் லீக் பேட்சை காமிச்சிட்டு உனக்கெல்லாம் வைக்காம இல்லையாடா? அவங்க அவ்வளோ பிரீமியர் லீக் டைட்டில் வச்சிருக்கானுங்க, அவங்கள்ட்ட போய் பிரீமியர் லீக் பேட்சை ஃபிளெக்ஸ் பண்ணிட்டு வர எதுக்கு? நம்ம தான் அசிங்கப்பட்டு துயரப்பட்டு நம்ம மேல டபுளே பண்ணிட்டானுங்க. 2 டிஃபரெண்ட் மேனேஜர் வச்சு வேற, அதோட உச்சக்கட்ட அசிங்கம். ஒரு மேனேஜர் கூட பரவாயில்ல, 2 மேனேஜர் வச்சு கூட உச்சக்கட்ட அசிங்கத்தை பண்ணிட்டு போயிட்டானுங்க. அதுல வேற நீ அசிங்கமா அதை வேற காமிச்சிட்டு வர மேட்சுக்கு வந்து இன்டர்வியூ வேற கொடுத்துடுறீங்க, மாத்தி வேண்டைக்கு வரான், சோபோஸ்லாய் வரான், மாத்தி இன்டர்வியூ கொடுக்குறீங்க. ஆனா பிச்சில மட்டும்தான் ஒண்ணும் பாக்குறது இல்ல. ஏதோ தொடர்ந்து 3 மேட்ச் ஜெயிச்சிக்கலாம். பிளேயர்ஸ் வந்து நீங்க நம்ம இந்த ஸ்டார்டிங்ல சொன்ன ஒரு இன்டிஃபரன்ஸ் வந்துருச்சு. சாம்பியன்ஸ் லீக் எப்படி இருந்தாலும் வந்துடும், பிளேயர்ஸ்க்கும் அது தெரியுங்க, எப்படி இருந்தாலும் வந்துடும். அவங்க என்ன, நம்ம செல்சி வந்து நமக்கு முன்னாடி தானே ஆடினானுங்க, அவங்களுக்கு தெரியும். செல்சி ரிசல்ட் எல்லாம் தெரியாமையா இருந்திருக்கும், வில்லா ரிசல்ட் எல்லாம் தெரியாமையா இருந்திருக்கும். எப்படியும் வந்துடும் இந்த சாம்பியன்ஸ் லீக், எப்படியும் 3ஆவதோ 4ஆவதோ 5ஆவதோ முடிக்க போறோம், இதெல்லாம் என்ன பெரிய விஷயம்னு விட்டுருவானுங்க, அவ்வளவுதான். அண்ட் it goes back to also வந்து மேனேஜர் மேலே நம்பிக்கை போயிடுச்சு. அது கிளியராக பிச்சில் தெரியுது. அதாவது நான் வந்து பேர் மினிமம் பண்ணுவேன், எனக்கு வேர்ல்டு கப் வருது, அதுக்கு இன்ஜரி ஆகக்கூடாதுப்பா. ஏற்கனவே எனக்கு என் கூட இருக்கிற ஷாவி சிமன்ஸ்லாம் இன்ஜர் ஆகிட்டான், இவன் இப்போ ரொமேரோ இன்ஜர் ஆகிட்டான். அங்கங்கே இன்ஜரி நடக்கிறது இவனுக்கு பார்த்துருப்பானுங்க. நமக்கு வேணாம் தாய், நீ நான் வந்து என் முட்டியை நல்லா பார்த்துக்கிறேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, இந்த கேம் தோத்தாலும் பரவாயில்ல ஜெயிச்சாலும் பரவாயில்ல, சாம்பியன்ஸ் லீகே கிடைக்க போது, நான் வேர்ல்டு கப்புக்கு போகணும், அவ்வளோதான். I think that's the stage they are at. அவங்களுக்கு தெரியும் 3 more points வேணும், 3 கேம் இருக்கு. செல்சி, ஆஸ்டன் வில்லா, பிரென்ட்ஃபோர்ட் 3 கேம் இருக்கு, 3 points வேணும். இந்த 3 points வேணும் எப்படின்னா, டிபெண்டிங் ஆன் அதர் டீம்ஸ். இஃப் அதர் டீம்ஸ் வின் ஆல் தேர் மேட்ச் நம்மளுக்கு 3 பாயிண்ட் வேணும். எனக்கு தெரிஞ்சு அது நடக்காது. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 கேம்ல ஒரு டிரா தான் எடுப்போம். அவங்களாம் பாயிண்ட் விடுவாங்கிறது மட்டும்தான் எனக்கு தோணுது. நம்ம எடுத்தெல்லாம் நம்ம போய் ஜெயிக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் கூட அறிகுறியே கிடையாது. ஏன்னா 6 கேம் வின்னிங் லூசிங் ஸ்ட்ரீக்ல செல்சி வராங்க. நம்மளோட தான் ஃபர்ஸ்ட் கேம் ஆடுறாங்க நெக்ஸ்ட் வீக் 12:30 கிக் ஆஃப், உங்களுக்கு சாட்டர்டே ஃபர்ஸ்ட் கேம். கண்டிப்பா அதுல கவுக்கத்தான் போறோம், அது ஹோம்ல வேற, சந்தேகமே கிடையாது. அவங்க வந்து தே வாண்ட் டு வின் த கேம்னு வரானுங்க. நம்ம ஓகே ஒரு மீன் தானே, செல்சிக்கு கொடுப்போம், கடைசி டேல பாத்துக்குவோம், பிரென்ட்ஃபோர்டா சரி லாஸ்ட் டேல பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளும் உட்கார்ந்துருக்க தான் போறோம். அது மேனேஜரே இல்லாத செல்சி வந்து ஜெயிச்சுட்டு போறானுங்க. கரெக்ட், அந்த மாதிரி தான் நடக்க போகுது மறுபடியும் அந்த கேமும். ஏன்னா இட் இஸ் சோ பிளேட்டன்ட்லி விசிபிள். நீங்க சொல்ற மாதிரி they've checked out, basically they've checked out. they're saying okay one more game, அதுக்கப்புறம் மேனேஜர் இருப்பானே தெரியாது, முதல்ல நானே இருப்பேன்னு தெரியாது. ஆலிசன் இஸ் டவுட்டட் டு மூவ் அவே, கர்டிஸ் ஜோன்ஸ் இஸ் டவுட்டட் டு மூவ் அவே, சாலா ஏற்கனவே போறான், ராபர்ட்சன் ஏற்கனவே போறான், who else, all these, கர்டிஸ் ஜோன்ஸ் இஸ் டவுட்டட் டு மூவ் அவே, கியசா மைட் மூவ் அவே. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஓகே போ என்ன ஒரு கேமா, சரி எதாத்தையோ பண்ணிடலாம் ஏதோ ஒரு கேம்ல, அதுக்கப்புறம் நான் வெளியே தான் போறேன், நான் என்னத்துக்கு மூச்சு குடிச்சு நான் வந்து இந்த கேமை ஆடி கொடுக்கணும், எனக்கு வேர்ல்டு கப் ரொம்ப ரொம்ப முக்கியம், அப்புறம் என்ன நடக்கும் சம்மர் நடக்க அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் நம்ம அப்படிங்கிற மூட்ல தான் இவனுங்க எல்லாமே இருக்கானுங்கன்னு எல்லாம் தெளிவா தெரியுது. நம்ம தான் இங்க மூச்சை பிடிச்சிக்கிட்டு அங்க ஓடுறா, டே இங்க ஓடுறா, டே இதுக்குள்ள வாடா, டே அது வழியா வெளியே வாடான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். எனிவே இப்போ வேற என்ன இருங்க, உங்க டாக்கிங் பாயிண்ட்ஸ்லாம் நான் எடுத்து வைக்கிறேன். மெக்காலிஸ்டர் பற்றி பேசியாச்சு, டிஃபெண்டிங் பற்றி பேசியாச்சு, 72 கோல்ஸ் பற்றி பேசியாச்சு, வேற என்ன தேவை, 3 points நீடடு, வேற எதுவும் பெருசா எதுவும் இல்லை. வேர்ட்ஸ் வாஸ் மூவ்ட் ஃப்ரம் லெஃப்ட் விங் டு ரைட் விங் வந்தப்புறம் எனக்கு ஒன்றும் அது பெருசா தெரியலங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஆப்ஷனே இல்லை ரைட் விங்ல, வேற ஒன்றும் இல்ல. that was pathetic. அதாவது when you bring on Gumoha, you know Gumoha is better on the left wing, correct? Than on the right wing. You know that's the option. So Gumoha கொண்டாந்துட்டு 10 நிமிஷம் ரைட் விங், ஓ இங்க செட் ஆகலையாட்டு இருக்குது, அப்படியே லெஃப்ட் விங்ல போடு. எதுக்கு? வேர்ட்ஸ் தான் ஒண்ணு எப்படியுமே பண்ணலையே, சரி வேர்ட்ஸ் நீ வா இந்த பக்கம். 100 மில்லியன் பர்ச்சேஸ்ரா அவன் எப்ப அதை வந்து மாத்தி அவன் வந்து ஒரு கேம் அவனுக்கு மாத்துவான்னு எனக்கு தெரியவே இல்லை. I think அடுத்த சீசன் வந்து இல் பி பெட்டர். I just think that will be the case. ஏன்னா இது வந்து நிறைய பிளேயர்ஸ்க்கு ஆயிருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் சீசன் இந்த பிரீமியர் லீக் வந்து they have not been good. நிறைய ஃபேமஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. டேவிட் டெயா ஃபார் எக்ஸாம்பிள் டக்குன்னு கோல் கீப்பருங்கிறதுனால மைண்டில் வருது. ஃபர்ஸ்ட் சீசன் வாஸ் நாட் கன்வின்சிங் யுனைடெட்ல. இது வந்து ஐ திங்க் பேட்ரிஸ் எவ்ராவே ஒரு எபிசோட்ல சொல்லியிருப்பான் ஏதோ ஒரு பாட்காஸ்ட்ல, இந்த மாதிரி எவ்ரா வந்த போது நான் கன்வின்ஸ் ஆகல. அண்ட் ஃபர்ஸ்ட் சீசன் he was not that great. அதுக்கப்புறம் he became one of the greatest goalkeepers பிரீமியர் லீக் ஏரால. ஸோ ஒரு சீசன் வந்து ஐ கிவ் த டக்குன்னு அதை அடாப்ட் பண்ணுறது வந்து எல்லா பிளேயருக்கும் நடக்காது. இட்ஸ் ஆல்வேஸ் த கேஸ். ஐ திங்க் ராபர்ட் பீரேஸும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் சீசன் வந்து he barely
did anything. அடுத்த சீசன் he won the Premier League player of the seasonலாம் வாங்கினான். So it's the same thing for a lot of people. So ஒரு சீசன் I mean I'm not happy. அதுக்காக உடனே வந்து இவன் கௌதம் வந்து ஸ்லாட் டிஃபெண்ட் பண்ற மாதிரி இவன் வந்து வேர்ட்ஸை டிஃபெண்ட் பண்றான்னு எல்லாரும் வந்துடாதீங்க. அந்த பட்டமா எனக்கு மட்டுமே சேரும், என்ன இருந்தாலும் உங்களுக்குலாம் வராது. இல்ல ஸோ ஐ திங்க் இட்ஸ் above average. above average above average சீசன் கூட இல்லைன்னு சொல்ல வந்தேன். வேர்ட்ஸ் இது பெரிய ஆவரேஜ் சீசன் அவ்வளோதான். அதாவது ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இப்போக்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. பட் ஆனால் நாட் இனஃப் டு நீங்க சொன்ன மாதிரி அந்த ஜஸ்டிஃபை அந்த ஒரு ப்ரைஸ் டேக் ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்குலாம் ஒரு பெருசா இது இல்லை. ஸோ வேர்ட்ஸ் வந்து ஓகே I'll give him next சீசன், பார்ப்போம் எப்படி இருக்கான்னு. நெக்ஸ்ட் சீசனும் இதே மாதிரி இருந்ததுன்னா வேணாம் தாய் உனக்கு பிரீமியர் லீகுக்கும் உனக்கும் செட் ஆகாது, நீ கிளம்பு அப்படின்ட்டுருவேன். இல்ல என்ன மொத்தமா பாத்தீங்கன்னா if you look at 3 games are left இல்ல, I was just thinking this and I wanted your opinion. Chelsea changed 2 managers. அதாவது மரஸ்கா to Rosenier to இப்ப மறுபடியும் ஒரு நியூ மேனேஜர். ஓகே, hoping that everything will change. தாமஸ் ஃப்ராங்க் டு நடுவுல யார் வந்தா அவன் பேர் ஈகோர் டியூடார் டு டிசர்பி. யுனைடெட் சேஞ்ச் ஃப்ரம் அமோரிம் டு கேரிக். who else changed? Probably வேற ஏதாவது பெரிய கிளப்ஸ் மாத்தல. நாட்டிங்ஹாம் வெஸ்ட் ஹாம்லாம் வாடா நாட்டிங்ஹாம் சீசனுக்கு 4 மேனேஜர் போட்டுருக்காங்க. இல்ல என்ன எதுக்குன்னா and Real Madrid changed from Xabi Alonso to Arbeloa. நீங்க இந்த 4 கிளப் எடுத்துக்குவோம், யுனைடெட், செல்சி, ரியல் மெட்ரிட் அண்ட் டாட்னம். 4 கிளப்ல லெவர்கூசனும் மாறினாங்க. எரிக் டென் ஹாக்ல இருந்து that was so early. that was 3 games அது விடுங்க. சோ இந்த 4ல 3 have been failures. the manager மாத்தியோ it has been a failure. apart from United everything has been failures. okay, Tottenham will probably make it in the league, who knows. இப்ப Tottenham வந்து இப்ப நியூ மேனேஜர் பவுன்ஸ்ல இருக்காங்க. 2 wins 1 draw. அந்த first game loss against Sunderland, அதுக்கு அப்புறம் 2 wins and 1 draw. okay, so probably Tottenham it's too early னு சொல்லுவோம். so probably that works. okay man, but நீங்க பாத்தீங்கன்னா all of these sudden rash hasty decisions has only worked for one club, United, correct? and I will go on to say if they also played 3 games a week we'll actually know if it worked. இப்ப அந்த 1 game a week ingradhal it works. but if there was 3 games a week I don't know if it will work, but maybe it could work. okay va, but irukra examples vechi paathomna only one club it has worked. so where do you stand on that decision for us to keep Slot and say ஏய் நாங்க ஹேஸ்டி டிசிஷன் எடுக்க மாட்டோம், அட்லீஸ்ட் சீசன் வரைக்கும் நாங்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்க முடிவு பண்றோம்ட்டு? இப்ப யோசிச்சு பார்த்தா அது நல்லதா இல்லையா? டிபெண்ட்ஸ் ஆன் ஓகே ஸ்லாட் சாக் பண்ணியிருந்தா யார் வந்திருப்பாங்கிறது பொறுத்து இருக்கு. எல்லாரும் அலோன்சோன்றோம். மல்டிபிள் கொஸ்டின்ஸ். அதாவது வந்து இட்ஸ் நாட் அஸ் ஈஸி அஸ் வந்து ஃபீஃபால இது பண்ற மாதிரி ஒரு மேனேஜர் போனா டக்குன்னு இன்னொரு மேனேஜர் நீங்க வேணுங்கிற மேனேஜர் வரதுக்கு. ஸோ இப்போ அலோன்சோங்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள். அலோன்சோ மேசே ஓகே நான் இப்போ மிட் சீசனில் நான் எனக்கு எடுத்துக்க விருப்பம் இல்லை. இப்போ யுனைடெடுக்கு அதுதானே பிரச்சனை. அவங்க யார் அப்ரோச் பண்ணாலுமே தே டோன்ட் வாண்ட் த யுனைடெட் மிட் சீசன். அதனால தான் சரி கேரிக்கை வச்சு மேனேஜ் பண்ணிடுவோங்கிற அந்த ஒரு இது வந்து, ஏன்னா யுனைடெடுக்கும் இந்த பேச்சுவார்த்தை வந்தது நடுவில். அதாவது கிளாஸ்னர் இது பண்ணலாம். ஏன்னா இப்போ கிளாஸ்னர் கிறிஸ்டல் பேலஸ்லாம் ஏதோ பிரச்சனை இருந்ததுன்னா கிளாஸ்னர் வாங்கலாமா, இல்லை அலோன்சோவே வருவானா, இல்லை ஃபேப்ரிகாஸ் வருவானா, எல்லா பேச்சும் இருந்துச்சு. பட் ஐ திங்க் என்ன பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட்ஸ் அ குட் டிசிஷன் டு ஸ்டிக் வித் ஸ்லாட். ஆர் ஈவன் இஃப் நம்ம சாக் பண்ணியிருந்தாலும் ஒரு இன்டரிம் டைப்ல மேனேஜர் வச்சு, இந்த யுனைடெட் மாதிரி கேரிக் மாதிரி ஒரு மேனேஜர் வச்சு யூ ஸ்டிக் இட் அவுட் டில் தி எண்ட் ஆஃப் தி சீசன். எதுக்கு சொல்றேன்னா எண்ட் ஆஃப் த சீசன் இஸ் லைக் அ ரீசெட். அதாவது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு புது மேனேஜர் வந்து அந்த டைம் பிட்வீன் வென் யூ சாக்ட் அண்ட் வென் யூ ஹையர் அ நியூ மேனேஜர் யூ கேன் டூ இட் ஒரு ஒரு காம் அண்ட் கலெக்டடாக பண்ணலாம். இந்த ஸ்பர்ஸ் பண்ண மாதிரி தாமஸ் ஃப்ராங்க் ஒரு பிளேயர் ஃப்ரெண்ட்லி மேனேஜர்லேருந்து ஈகோர் டியூடர் ஒரு கம்ப்ளீட்லி ஆன்டி பிளேயர் மேனேஜருக்கு போய் இப்போ டிசர்பிக்கு வந்திருக்காங்க. லைக் இட்ஸ் கேயாட்டிக். அந்த கேயாஸ் வந்து நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுனால ஐ எம் ஹாப்பி தட் தே ஸ்டக் இட் அவுட். ஈக்குவலி ஐ வுட் ஹவ் பின் ஹாப்பி எப்போனா யுனைடெட் மாதிரி நம்மளும் சாக் பண்ணிட்டு ஒரு ஜெராடோ ஒரு வாட் எவர் நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜரோ யாரோ ஒருத்தர் வந்து எடுத்து if he had stayed till the end of the season I would have also been happy that way. அப்படியும் இல்ல அதுதான் சொல்றேங்க. if that worked fine, நீங்க சொல்ற மாதிரி if Gerrard came in and carrick நடந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகி if we finished comfortably in the Champions League spots na then fine. but அதுக்கு எந்த கேரண்டியுமே இல்லையே. because 4ல 3 have been failures. அப்படி சொல்ல வரேன் நான்.
3 out of 4 கேரண்டி கிடையாது. பட் ஆனா எப்போதுமே நம்ம எப்படி பார்க்கணும்னாக்க சாக் பண்ற டெசிஷனை மட்டும் நம்ம ஐசோலேட்டடா பார்க்கணும். சாக் பண்ண அப்போ அந்த டைம்ல சாக் பண்ணது கரெக்டா? இப்போ நான் ஒரு ஸ்பர்ஸ் ஃபேனா இருந்தேன்னா அந்த டைம்ல தாமஸ் பிராங்க் சாக் பண்ணது கரெக்டா தான் நான் பார்க்கணும். ஈகோர் டியூடர் கரெக்டான மேனேஜரா அப்படிங்கிறது வந்து அடுத்த கேள்வி. தாமஸ் பிராங்க சாக் பண்ணது கரெக்டா? அப்போ அந்த டைம்ல ஸ்பர்ஸ் இந்த அந்த ஃபார்ம்ல தாமஸ் பிராங்க சாக் பண்ணது கரெக்டா? ஸோ இப்போ லிவர்பூலுக்கும் அது நடந்திருந்தா நான் எப்படி பார்த்திருப்பேன்னா ஆர்னே ஸ்லாட்டை சாக் பண்ணது கரெக்டா? அந்த பாயிண்ட்ல கிளப் எங்க இருந்தது, கிளப்போட அட்மாஸ்பியர் எங்க இருந்தது, ரிசல்ட்ஸ் எங்க இருந்தது, நம்ம எங்க இருந்தோம் டேபிள்ல, ஆர்சனல் சிட்டில இருந்து எவ்வளவு தூரத்துல இருந்தோம், நம்ம அதை பார்த்து ஆர்னே ஸ்லாட்டை சாக் பண்ணது கரெக்டான்னு தான் நான் பார்ப்பேன். நம்ம ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் எப்படி இருந்தது, ஏதாவது ஃபுட்பால் பார்க்கும்போதாச்சும் ஏதாச்சும் நம்பிக்கை வந்ததா இது இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு? வரலையா? இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நெகட்டிவான ஆன்சர் இருந்ததுன்னா அப்போ வந்து ஐ வில் சே ஓகே. அதுக்கு அடுத்த கேள்வி தான் வந்து ஸ்லாட்டை ரீப்ளேஸ் பண்ணுறது யாரு, அதுக்கப்புறம் அது கரெக்டாக என்ன இது. ஏன்னா நிறைய ஃபேன்ஸுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கும் ஸ்பர்ஸ் மாதிரியே ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்னே ஸ்லாட் வந்து லிவர்பூல் வந்து we were 16th, ஸ்லாட்டை சாக் பண்ணுறோம், அடுத்த மேனேஜர் வரான், அவன் இம்ப்ரூவ் ஆகல, we are 18th, ரெலிகேஷன் ரியல் பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ எல்லாரும் இதே அட்லீஸ்ட் ஸ்லாட் வந்து ரெலிகேஷன் அளவுக்கு கொண்டு போகலடா, இப்போ ஆக்சுவலாகவே சாம்பியன்ஷிப் போகிற அளவுக்கு வந்துருச்சு, அதனால ஸ்லாட்டே இருந்திருக்கலாம் போல, மேபி திங்ஸோட இம்ப்ரூவ் அப்படி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க ஃபேன்ஸ். பட் எப்படி பார்க்கணும்னா ஸ்லாட் இருந்த போது 16th இருந்தோம், லிவர்பூலுங்கிற ஒரு கிளப் 16th இருந்துச்சு, விச் இஸ் நாட் குட். ஸோ ஸ்லாட்டை சாக் பண்ண டெசிஷன் கரெக்ட், ஹையர் பண்ண டெசிஷன் தப்பு. அடுத்தது அப்படிதான் நான் பார்ப்பேன். இல்லை வெல் சார், ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் இதோட மோசமாக போயிருக்கலாம். பட் எந்த புது மேனேஜர் வந்திருந்தாலும் அவனோட ஐடியலிஸ்டிக் டார்கெட் would have been சாம்பியன்ஸ் லீக். இப்போ எப்படி இந்த ஆளே சாம்பியன்ஸ் லீக் கூட்டிட்டு வந்துட்டாரு, ஓகே நத்திங் இஸ் லாஸ்ட், ஒரு பெரிய லாஸ் நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஹைண்ட் சைட்ல எனக்கு தோணுது. ஐ மீன் இன்னும் வரல, இன்னொரு வின் வேணும், பட் ஐ எம் பேங்கிங் நாட் ஆன் அஸ். மற்ற கிளப்ஸ் நம்மளை கொண்டு போய் அங்கே சேப்பாங்கிறத எனக்கு ஒரே நம்பிக்கையோட உட்காந்துருக்கேன் நான். நம்ம கிளப் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு கேம் எல்லாம். ஆமாம், பட் எனிவே இப்போ அடுத்தது வந்து செல்சி அட் ஹோம். இப்போ என்ன இப்போ ரிவ்யூ ஆச்சு, அவங்களும் ஃபார்மில் இல்லை, நம்மளும் ஃபார்மில் இல்லை. இது வந்து என்னது பேட்டில் இந்த கேம். அதாவது போன கேம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது வாட்ச் அலாங் பண்ணும்போது யாரோ ஒருத்தர் சிட்டி ஃபேன்னு நினைக்கிறேன், அவர் போட்டிருந்தார் இஸ் தேர் அ வே போத் டீம்ஸ் கேன் லூஸ் திஸ் கேம் அப்படின்னு எழுதியிருந்தார். அதுதான் அடுத்த செல்சி கேமுக்கு அதுதான் இஸ் தேர் போத் டீம்ஸ். அதாவது இல்லை இது எப்படின்னா லிவர்பூல் இந்த கேமில் ஆக்சுவலாக அது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரெண்டு டீமும் -2 முடியும் மேட்ச். சொல்ல முடியாது, இங்க 2 ஓன் கோல் அங்க 2 ஓன் கோல் அப்படி இருந்தது கூட சான்ஸ் நிறையவே இருக்குது. அந்த மாதிரி ஒரு கேம் எல்லாம் முடியிருக்கு. ஏன்னா ஒன்னு கிளவுனு இன்னொன்னு ஜோக்கரு, இந்த ரெண்டுல யார் அடிச்சு ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது எந்த நிலைமையில போய் நிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு காலையில தோத்தாருங்க பாரு நாட்டிங்கம் பாரஸ் கூட. டேய் அவங்களே செகண்ட் ஸ்ட்ரென்த் ஸ்குவாடை வச்சு ஆடினானுங்க அவனுங்க அந்த கேம. ஏன்னா அவங்களுக்கு யூரோப்பா லீக் வரும், மிட் வீக் வரும், அவங்கள்ட்ட ஹோம்லயே அடி 3-1 சொல்லிட்டு ஹோம்ல அதுவும் அடி. இதுல கோல் பாம்பர் பெனல்ட்டி வேற மிஸ். ஆடா என்னத்தா போங்கடா அப்படின்ட்டு வந்து இருக்குது. இவங்களெல்லாம் நம்பிட்டு சரி என்னமோ போ, இந்த சீசன் எப்படா முடிப்பீங்க அப்படின்ட்டு இருக்குது. ஒரு வழியா அடுத்து செல்சி கேம், அதுல வந்து ஜெயிச்சிட்டோம்னா அப்புறம் சந்தோஷமா வந்து அப்பா லாஸ்ட் 2 கேம் எதை பத்தி கவலையெல்லாம் மேட்சப் பார்க்கலாம், போய் தொலைங்கடா போங்கடா இதெல்லாம் ஒரு சீசன் ஆடா அப்படின்னு சொல்லிட்டு மேட்சப் பார்க்கலாம். ஒர்ஸ்ட்டு. பட் எனிவே எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும், மறந்தே போயிடுச்சு. எல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். 3810 தாண்டியாச்சு. 3850 டார்கெட் வச்சுருந்தோம் சீசன் எண்டுக்கு. எப்படியாச்சும் அது கொண்டு வந்துருங்க. சீசன் எண்ட் ஆஃப் த சீசன் ரிவ்யூ எபிசோடு வந்து நாங்கள் லைவாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இன்னும் டிசைட் பண்ணல, என்ன டேட்டு என்ன டைம் அதெல்லாம் டிசைட் பண்ணல. பட் அது ஒரு எண்ணம் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லைவாக பார்க்குறது பெட்டரா, உங்கள் ஃபேன் கொஸ்டின்ஸ்லாம் அப்படியே லைவாக நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம் அது பெட்டரா, இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக ஒரு எபிசோடு வேணுமா, அது கீழே நீங்கள் கமெண்ட்ஸ் போடுறீங்களா அப்படிங்கிறது வந்து நீங்கள் கீழே எங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்கிறீங்க.